ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் பொண்ணும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் ஆட்டோவில் வந்துட்டுருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆள் பழைய ஸ்கூட்டரில் அந்த சைடில் ஸ்கூட்டர் சைடில் இந்த ட்ராயிங் ஷீட்டு மாதிரி ஒரு ட்ராயிங் ஷீட்டு தான் நினைக்கிறேன். ஸ்கூல் பசங்கள்லாம் யூஸ் பண்ணோம். ஒயிட் ட்ராயிங் ஷீட்டை கட்டி தொங்க விட்டுருந்தாப்புல. அது கட்டி தொங்க விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் அந்த ஸ்கூட்டர் பக்கத்தில் எந்த வண்டி போனாலும் அது கிழியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பேப்பர் அது. என்னை பக்கத்தில் நான் எங்கள் ஆட்டோ போகவும் அதில் பட்டு அது ஏதோ கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு அந்த ஸ்கூட்டருக்காரு. ஆனால் கிழிஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரில. போட்டப்போ ஏதோ கிழிஞ்சு போச்சுன்ட்டு ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. இதுக்குள்ளே என்னாச்சு, சிக்னல் போட்டாங்கன்னு வண்டியாக நின்று போச்சு. இந்த ஸ்கூட்டருக்கார ஆள் என்ன பண்ணான், வயசானவன் தான், ஒரு 55 வயசு இருக்கும். இறங்கி எங்கள் ஆட்டோக்காரனை பட்டுன்னு ஒரு அறை விட்டான். நீ வண்டி ஓட்டி என் பக்கத்தில் வண்டியை ஓட்டி என்னோடய ட்ராயிங் ஷீட்டை கிழிச்சிட்டா, எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு. எட்டி பார்த்தா நல்லாயிருக்கு ட்ராயிங் ஷீட், ஒன்றும் கிழிய கூட இல்லை. நான் சொன்னேன், ட்ராயிங் ஷீட்டு கிழியவும் இல்லை, அதோடு இல்லாமல் நீங்கள் வச்ச இடமே சரியில்லை. அந்த இடத்துல கட்டி பெருசாக இன்னும் பலூன் மாதிரி தொங்க விட்டா சைடில் போகிறவங்க வண்டி இடிக்க தான் செய்யும். அந்த மாதிரி தான் தொங்கிட்டு இருந்தது. இவ்வளோ இருக்கிற டிராஃபிக் ஜாமில் எவ்வளோ டிராஃபிக் இதில் ஹைதராபாத் மாதிரி ட்வின் சிட்டி மெட்ரோ சிட்டிஸ்லாம் எவ்வளோ டிராஃபிக் இருக்கும். அதில் எந்த வண்டி போனாலும் இடித்தா அது இடிக்கிற பட்டம் லேசாக பட்டாலே அது கீழே தான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னோடனே, உனக்கு ரொம்ப தெரியுமான்னு என்கிட்ட சண்டை அந்த ஆட்டோக்கார. இதுக்குள்ளே என்னாச்சுன்னு பார்த்து பின்னாடி பெரிய டிராஃபிக் ஜாம், ஒரே ஹார்ன் அடிக்கிறாங்க. வண்டி நின்றுட்டு சண்டை போடுறோம் இல்லையா, பெரிய க்ரௌட் ஆகி போச்சு. பின்னாடிலேருந்து 2-3 பேர் வண்டியில் இறங்கி வந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இங்கே பாரு பேப்பர் கிழிஞ்சு போச்சுங்கிறாரு, காசு கேட்குறாரு, ஆட்டோ பையன்ட்ட பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு சொன்னேன். உடனே அந்த பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க நீ போப்பான்னு ஆட்டோக்காரனை அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் பேட் லக் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்கார பையன் சின்ன பையன் 22-23 வயசு இருக்கும். அவன் அடித்ததுக்கு திருப்பி அவன் அடித்தானா அந்த கிழவன் கீழே செத்தே போடுவான். ஆனால் அவன் ஒன்றும் செய்யலை பாவம். இதில் பேட் லக் அவனுக்கு பக்கத்தில் யாரும் ஆட்டோக்காரங்களும் இல்லை அவனுக்கு சப்போர்ட்டுக்கு. நல்ல ஒரு 10 ஆட்டோக்காரங்க சேர்ந்துன்னு வச்சிங்களேன், அவனை வச்சு வாங்கியிருப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் எல்லாம் 2 வீலர் 4 வீலர் இருக்கும், ஆட்டோக்காரங்க யாரும் இல்லாதனால அந்த கிழவன் தப்பிச்சிக்கிட்டான்னு வச்சிங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இப்படிலாம் ஒரு புதுசாக ரூட் கண்டுபிடிப்பாங்க போல் இருக்குது. இந்த மாதிரி தொங்க விடுறது, அது கிழிஞ்சோடனே காசு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு வர்றது. அந்த ட்ராயிங் ஷீட்டுக்கு அது மொத்தமாக ஒரு 50 ரூபா கூட இருக்காது, ஒரு 4-5 ஷீட் இருக்கும், அவ்வளோதான். இப்போல்லாம் என்ன விலை விற்கிதோ தெரியல, 10 ரூபா விற்கிதோ 5 ரூபா விற்கிதோ, மொத்தமாக ஒரு 4-5 ஷீட்டு தான் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணான் பாருங்கள். அது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கஷ்டம் எங்கேருந்தாலும் வருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறமா கொஞ்சம் தூரம் போன பிறகு அந்த ஆட்டோக்கார பையன்ட்ட சொன்னேன், நீ திருப்பி ஒரு அறை விட்டுருந்தா அந்த ஆள் செத்து போயிருப்பான், நீ ஏன்ப்பா ஒன்றுமே செய்யலைன்னா. ஒன்று அற விட்டான்ல அப்படின்னதுக்கு அவன் என்ன போயிட்டு போகிறான்மா வயசானவன் அப்படின்னா. அந்த பக்குவம் இருக்குது பாருங்கள் அந்த பையனுக்கு. அது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.